தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய அப்கமிங் ஹீரோஸ் இருக்காங்க. அதில் இவங்களும் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கமல் ரஜினி அப்படின்ற இடத்துல இருந்தாங்க. அடுத்து அஜித் விஜய் அப்படின்ற இடத்துல இருந்தாங்க. இப்போ அப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ அந்த இடத்துல யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கவின், இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன், இல்லை மணிகண்டன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இப்போ கவின் ஒரு படம் ரொம்ப லவ்வபுளாக கிஸ் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அந்த படத்தோட கண்டென்ட்டாக எப்படி இருக்குது, ஒரு எப்படி அந்த கண்டென்ட்டை லாக் பண்ணாருன்ற எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருந்தேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து, ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக படமும் பயங்கர ஜாலியாக ஃபன்னாக ஒரு ட்ராவலில் தான் இருக்குன்னு நினச்சேன். அப்படி ஒரு ஜாலியான ஃபன்னான ட்ராவலில் தான் இந்த படமும் அமைஞ்சிருந்தது. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு புக்கை வந்து அவர் எடுக்கிறாரு. அந்த புக்கை எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, யாராவது லிப் லாக் பண்ணுறாங்க ஒரு முன்னாடி அப்படின்ற பட்சத்தில் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடந்தது, அவங்க லைஃப் எப்படி எண்டப் ஆக போகுதுன்றது ஹீரோவுக்கு தெரிய வருது. இப்படி ஒருத்தருடைய லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றது தெரிய வருது. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, விவேக் சார் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது மனசில் நினைக்கிறது அவர் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் நம்ம ஹீரோவுக்கு. அண்ட் ஹீரோவை பொறுத்தவரைக்கும் லவ்னா பிடிக்கவே பிடிக்காது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ என்ன யோசிப்பார், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு விஜய் இருப்பார். அவங்க அப்பா விடிவி கணேஷ், அவர் வந்து ஒரு டாக்டராக இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியாஸ் கேட்பார். அந்த ஐடியாஸில் என்னென்ன ஃபன்லாம் நடக்குது, இந்த பிரச்சனை எப்படி ஹீரோவுக்கு சரியாகுது, ஓவராலாக ஹீரோவும் ஹீரோயினும் எந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான லவ் ஜேர்னியில் பயங்கர ஃபன்னாக அண்டு நிறைய ஃபேண்டசி எலமெண்ட்டோட ட்ராவல் பண்ண ஒரு படம் தான் இந்த கிஸ் படம். அதில் சந்தேகமே கிடையாது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், டெக்னிக்கல் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒரு கமர்ஷியல் படம், அதுவும் ஒரு லவ் படத்தில் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதை கரெக்டாக கிராக் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்றது தோணுது. அந்த ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசி ஆகணும். எனக்கு கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சி. அண்டு அதில் சிஜி ஒர்க் பண்ணவங்களும் பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியுது அதில் வந்து ஒரு 40 and 60% மாறி தான் அந்த ஃபயர் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 to 80% அந்த படத்தில் இருக்க ஃபயர் வந்து ஃபேக் தான். ஆனால் எங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவாக அந்த படத்தில் அந்த ஃபயர் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு இந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இந்த படத்தோட பெரிய பில்லராக நான் பார்க்குறது கண்டிப்பாக விடிவி கணேஷோடைய காமெடி. தலைவன் வர சீன்லாம் விழுந்து 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 சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு காமெடி சீனாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்டு அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காம்பேரிங் பண்ணும்போது நம்மளை வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவார்னு பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி டான் படத்துலேயும் ஒரு ஃபன் சீன்ஸ்லாம் இருக்கும். பட் டானில் இருந்த ஸ்பேஸை விட கிஸ் படத்தில் அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிதோ அப்படின்றது தோணுச்சு. நான் வயிறுக்குள்ளுங்க சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இவங்களுடைய காம்பினேஷன். அண்ட் கவின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்க. அண்டு விஜய் சாரை பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அப்படி ஒரு எனர்ஜியை தொடர்ந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலியமாக அவர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். கவின் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து இந்த ஒரு ஜம்ப்லாம் பண்ணி ஃபயருக்குள்ளே வருவார். அந்த ஓவரால் இடத்துலேயே ஒரு எப்படி இருந்தார்னா, விஜய் சாரை பார்க்கும்போது எப்படி ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த ஒரு எனர்ஜியை அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஆகிடுவார்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு படம் பார்ப்போம்ல, அப்படி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இவர் தான் நான் என் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தை இன்னும் அடுத்த ரேஞ்சு கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு கவின் அண்ட் பிரீத்தி இவங்க 2 பேரோட அந்த லவ் போர்ஷன்ஸும் ரொம்ப அழகாக கிராக் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த லவ் போர்ஷன்ஸில் என்னென்னா, கிளைமேக்ஸில் ஒரு சீன், அதுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் சீன் இருக்குது. அந்த பிரேக்கப் சீனில் தான் இந்த கதையில் இருக்க லவ் போர்ஷன்றது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பார்க்குறது, அவங்க ஃபீல் பண்ணுற லவ், அவங்க எப்படி லவ் வந்து 2 பேரும் பரிமாறிக்கிறாங்க, அந்த பரிமாறுற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அது ஏன் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தெரில. அதை கரெக்டாக கிராக் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தோணுச்சு. அண்ட் இந்த படத்தோடைய பீக்கான 2 சீன்ஸ் அப்படின்னு 3 சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக 2 நாய் லவ் பண்ணுற சீன் ஒன்று பண்ணியிருப்பாருங்க டேரக்டர் சதீஷ். ஒரு டேரக்டராக அவர் அங்கே தாங்க வின் பண்ணார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மனுஷனை லவ் பண்ண வச்சு ஒரு சீன் பண்ணிடலாம், யோசிச்சு பாருங்கள். அதை நம்மளால் ஈஸியாக எழுதிட முடியும். 2 நாய் லவ் பண்ணுற சீனை நீங்கள் எப்படி பண்ண முடியும், அந்த சீனுக்கு எப்படி ஒரு ஸ்டேஜிங் பண்ண முடியும், அது சாதாரண விஷயம். அது எல்லாமே கரெக்டாக ஒன்று அமையணும். மிரட்டிட்டாருங்க அந்த சீனில். நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சரி, எமோஷன் சீன் தான் சூப்பராக பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஃபன் சீன், காமெடி சீன் அதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு. அது எந்த சீன்னா, சதீஷே ஒரு கேரக்டருக்கு இந்த படத்தில் டப்பிங் கொடுத்துருப்பாருங்க. ஆனால் நடித்த பையன் வந்து ஒரு சின்ன பையன்.
அந்த பையனுக்கு ஒரு டேரக்டராக இருந்து ஒரு டப்பிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த பையனை பார்த்தீங்கன்னா சதீஷோட சின்ன வயசில் எப்படி இருப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்காருங்க. அந்த பையன் ஒரு 2K கிட்டாக உள்ளே வராரு. அவர் 2K கிட்டாக உள்ளே வந்து ஒரு கெட்டப் சேஞ்செலாம் அவருக்கு இருக்குது. கெட்டப் சேஞ்செலாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஓவரால் சீனே அடுத்தடுத்து ஒரு 2 சீனாக போகும். பட் எனக்கு அந்த பையன் உள்ளே வந்தது வெளியில் போகிற வரைக்கும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் சீன் இருக்குங்க. அப்படி விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. தியேட்டரே பிளாஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக ரொம்ப கரெக்டான ஒரு சீனை கிராக் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. அண்டு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சில காமெடி சீன்ஸ் தான் நம்ம வந்து டிவியில் தனியாக பார்க்க முடியும், என்ஜாய் பண்ணும். எக்ஸாம்பிள் வடிவேல் சாருடைய காமெடி, விவேக் சாருடைய காமெடி, சந்தானம் சாருடைய காமெடி, கவுண்டமணி சாருடைய காமெடி. அந்த இடத்துல இந்த ஒரு காமெடி சீனை பிளேஸ் பண்ணலான்ற ஒரு ரேஞ்சில் இருந்தது. அவ்வளோ ஃபன்னாக தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு சீனாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. பட் இந்த படத்தில் மிஸ் பண்ண விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை 2ஆக க்ராப் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய தப்பாக இருந்துச்சு. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை காமிச்சு எப்போ என்னன்னா அந்த கதையும் நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணும். அதுவும் இந்த ஃபேண்டசி படங்களில் அது மிக முக்கியமான ஒரு இடத்த ப்ளே பண்ணும். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே அடைஞ்சிடும். ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே சொல்லாமல் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஆடியன்ஸும் அந்த கதையும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கதை இப்படி இருக்கலாமோ, இந்த கதை அப்படி இருக்கலாமோ. அதுதான் இந்த கதையை கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸையும் அந்த கதையும் நெருக்கமாக கொண்டு போகும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனிங்லேயே எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர வேண்டிய கண்டென்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 90% கண்டென்ட்டை படத்தோட ஓப்பனிங்லேயே பிளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரபு சார் வந்ததுக்கப்புறமா மீண்டும் அந்த கண்டென்ட்டை பேசுகிறாங்க. வெறும் அது 10% தான் இருக்குது. அதில் பெரிய இம்பாக்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் பிரபு சாருடைய கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. அதை ஏன் அப்படி பண்ணாங்க, எதுக்காக எடிட்டில் அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அது இந்த படத்தோட ஒரு பெரிய அடியாக இருந்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்குங்க. அண்டு அதை தாண்டியும் நான் இந்த கதைக்குள்ளே கனெக்ட் ஆகி தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். படத்தோட எண்ட்லேயும் டேரக்டர் சதீஷ் ரொம்ப அழகாக ஒரு டச் கொடுத்துருந்தார். என்னன்னா, நீ எதுக்கு வில்லனாக இருக்கணும்னு நினைக்கிற, நீ சப்போஸ் அந்த படத்தோட ஹீரோவாக இருந்திருந்தா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதனால் இப்படி ஒரு விஷயம் அந்த அந்த டைலாக் முடிஞ்சவொடனே நம்மளே அறியாமல் ஒரு கூஸ் பம்ப்ஸ் நம்ம உடம்புல கிரியேட் ஆகுதுங்க. அவ்வளோ அழகாக அந்த கதையை பேக் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு டான்ஸ் மாஸ்டராக அவரை பார்த்துருக்கோம், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் அவரை பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி ஒரு டேரக்டராகவும் நான் ஒரு பெஸ்ட்டான டேரக்டரா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு டேரக்டர் சதீஷ். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் ரொம்ப அழகான ஒரு லவ் படம் பார்க்கணும், அதில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படினா மறக்காமல் கிஸ் படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் கேஸ். பாய்.